இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன்கிட்ட நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தல, தோத்துட்டேன். ஒரு மாதிரி குத்துது. இதுல நீ எங்கடா தப்பு பண்ண? கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த உண்மையை நான் காப்பாத்துறேன்னு சொன்னேன், ஆனா முடியலையே. அது நீ பண்ண தப்பாடா, அது விஜய் பண்ண தப்பு. நீ எந்த ஒரு உண்மையும் சொல்லவே இல்லையடா. அவ சொன்னதுக்கு நீ எப்படி குற்றவாளியாக முடியும்? இல்லடி, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அவனை நம்பினதை விட என்ன தாண்டி முழுசா நம்பிட்டு இருந்தான். அதான் குத்துது. யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருந்தேன். நீதான் யார்கிட்டயுமே சொல்லலையேடா. டேய், நீ என்கிட்ட சொன்னது தப்பு இல்லடா. நீயும் நானும் வேற வேற கிடையாது. ஆமா, ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பாரமா இருக்கு. ஒருவேளை நான் சுயநலமா இருந்துட்டனோ? டேய், என்னடா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு அப்படிலாம் என்னன்னு கூட தெரியாது. இங்க பாரு, நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா என்னமோ அது நம்ம கைய மீறி போயிடுச்சுடா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? அது எப்படி நான் அவன்கிட்ட சொல்ல முடியும்? அவன் என்னை எவ்வளவு நம்பினான்னு உனக்கு தெரியாதுடி. அவனுக்கு எப்பயுமே நான் தான். நடந்தது நடந்துருச்சு. இப்ப நம்ம அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிடா? டேய், என்ன யோசிக்கிற? மர, என்ன யோசிக்கிற? நான் இன்னும் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் பண்றேன், ஆனா ஏதாவது பெருசா பண்ணிட்டு தான் ராகவன்கிட்ட பேசுவேன். என்ன பேசிட்டு இருக்க? பெருசானா என்ன? மர, உன்னதான் கேக்குறேன். என்ன பண்ண போற? மர, தப்பா எதுவும் யோசிக்காத. இல்ல, ராகவனையும் அண்ணியும் சேர்த்து வைக்க போறேன். சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட பேசுறேன். மரா, முகத்தை பார்த்தா நீ வேற ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் எதுவும் இல்ல.